நேற்று தாவக்கா அண்ணன் ஒரு எம்எல்ஏ அவர் இருந்துக்கிட்டு சீமான்னா யாரு அப்படின்னு கேட்டு பப்ளிசிட்டி ஆகிட்டார். அவர் என்ன தெரியுமா நம்ம பார்த்தது, கடைசியில் விஜய் சார் வந்து சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை பார்த்து இப்படின்னார்ல, அன்னைக்கு பார்த்தது அவர் பின்னாடி இருந்து அப்படி சிரிச்சார். என்ன நேற்று தாங்க பார்த்துருக்கு சீமான் அண்ணனை யாருன்னு அவருக்கு ஒரு இது கேட்க, பத்திரிகையாளர் கேட்க அவர்னா யாரு அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி ஆகிட்டாரு. பப்ளிசிட்டி ஆகணும்னா என் அண்ணன் சீமானை வந்து யாருன்னு கேட்டால் பப்ளிசிட்டி ஆகிடலாம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் உங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே அண்ணனை பார்க்க வந்தார். எதற்கு? உங்கள் முதலமைச்சர் வந்தது தெரியாதா? இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க போல, நியூஸு எதுவுமே பார்க்க மாட்டீங்க போல. நேற்று அவர் ஆனால் பப்ளிசிட்டி ஆகிட்டார். அந்த அண்ணன் பாலாஜியா, அதை நானும் பார்த்தேன். அவர் பேர் பாலாஜியா, அவர் பேர் பாலாஜின்னு போட்டிருந்தாங்க. ஈரோடு கிழக்கில் ஜெயிச்சு வரான். சரி, ஓகே. ஆனால் யாருன்னு கேட்டீங்கல்ல, நல்லா நீங்கள் பப்ளிசிட்டி ஆயிடுவீங்கண்ணே, கண்டிப்பாக பப்ளிசிட்டி ஆயிடுவீங்க. எல்லா பேருமே அண்ணன் பேரை சொல்லித்தானாங்க பப்ளிசிட்டி ஆகிறாங்க. வேறு யார் சும்மா இருந்து இதனால் ஆகுறீங்களா? உங்களை அன்னைக்கு பார்த்தது நேற்று தானே வந்திருக்கீங்க. அதுவும் நீங்கள் அமைச்சர் வேறையா, அதான் நேற்று பார்த்துருக்கோம். எங்களுக்கே இப்போ தான் தெரியுது நீங்கள் அமைச்சர் என்று, எம்எல்ஏ என்று. எங்கள் அண்ணனை பேசுனதுனால யாருன்னு பார்க்கும்போது சர்ச் பண்ணி பார்த்தா நீங்கள் ஒரு எம்எல்ஏ அமைச்சர்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்களா, பப்ளிசிட்டி ஆயிடுவீங்க அண்ணனை. ஆனால் அதே மாதிரி சொல்லி யாருன்னு கேட்டிருக்கீங்களா, தெரியும் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும், போக தெரியும் பாருங்கள்.